அக்டோபர் 5ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணி வானிலை அறிக்கை. தற்போது டெல்டா மாவட்டத்தில் கனமழையானது பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தஞ்சாவூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், அதுக்கடுத்து குறிப்பாக ரொம்ப அதிகமாக சொல்லணும்னா பெரம்பலூர், திருச்சி இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கனமழையானது பதிவாகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாண்டிச்சேரியிலையும் மழை பெய்யுது. இப்போ குறிப்பாக தஞ்சாவூரில் தான், தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், திருச்சி, அதுக்கப்புறம் இங்கே தென் மாவட்டங்களாக குறிப்பாக போடிநாயக்கனூர், ராஜபாளையம், கடையநல்லூர், மதுரை, திண்டுக்கல், தாராபுரம், பொள்ளாச்சி, வால்பாறை இந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா கனமழையானது பதிவாகிட்டு இருக்குது. பாண்டிச்சேரி குறிப்பாக பார்த்திங்கன்னா வடகோடி மாவட்டத்தில் பாண்டிச்சேரிக்கு குறிப்பாக அந்த மதுராந்தகம் அதான் விழுப்புரம், அந்த வேலூர் வரை, ஆம்பூர், திருவண்ணாமலை இந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி இந்த பகுதியிலலாம் ஆம்பூர் வரைக்கும் கனமழையானது பதிவாகிட்டு இருக்குது. இந்த கனமழை என்பது அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 மணி நேரத்துக்கு தொடரும். இந்த கனமழை எப்போவுமே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், மாலை இரவு நேரங்களில் மழை கட்டாயமாக கூடுதலாக இருக்கும் அப்படின்னு. இதை விட அங்கிட்டு கேரளாவில் தான் ரொம்ப அதிகமாக பெய்யுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த குமுளி, நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிற கோயம்புத்தூர், குறிப்பாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ரொம்ப அதிகம். டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பார்த்திங்கன்னா மழையானது பதிவாகிட்டு இருக்குது. அதில் ரொம்ப சொல்லணும்னா பெரம்பலூர், அந்த கும்பகோணம், மன்னார்குடி, அந்த பக்கம் ஒரத்தநாடு இந்த சைடு, அப்படியே ஒரத்தநாடுக்கு வடக்கே இந்த பகுதியிலலாம் மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது. போடிநாயக்கனூர், ராஜபாளையம், கடையநல்லூர் இந்த பகுதி, மதுரைக்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி வால்பாறை, பொள்ளாச்சி இந்த பகுதியில் மழை பெய்யுது. இந்த மழையானது அடுத்து வரக்கூடிய 2 மணி நேரத்துக்கு தொடரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மழையானது இரவு போக போக இப்படி குறையும். அடுத்து நாளைக்கும் இதே மாதிரி இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இனிமேல் பார்த்திங்கன்னா மாலை இரவு நேர மழை பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் ரொம்பவே கூடுதலாக இருக்கும். இது போல் பல செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.